இந்த நாளின் தியானத்திற்குரிய வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள் வரை. பிலிப்பியர் 3:12 முதல் 16 வசனங்கள் வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினோனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக என்பதை வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்து எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற அடியனையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்திருக்கிற அடியாரையும் ஆவியரின் நிறைவினாலே ஆட்கொள்வீராக. உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் ஆண்டவர் வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் காலைதோறும் புதிது தியான வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த செய்தி வேளைக்கு அன்பாய் வரவேற்கிறேன். கடந்த திங்கட்கிழமையிலிருந்து 5 தலைப்புகளில் ஆன்மீக பயிற்சியை நாம் கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சத்துள்ள சுகாதாரமான ஆவிக்குரிய உணவை உட்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரோடு நல்ல தொடர்பில் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பாதையில் நாம் சந்திக்கிற சவால்களை எப்படி எதிர்கொள்வது, the tips to face the everyday challenges என்பதை குறித்து நேற்றும் நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு செய்தியின் நிறைவாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை குறிப்பிட்ட பகுதிகளை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து ஒரு தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். டோன்ட் கிவ் அப், கீப் கோயிங். விட்டுவிடாத, தொடர்ந்து செல். விட்டுவிடாத, தொடர்ந்து செல். நம்முடைய விசுவாச பயிற்சியில இது மிக மிக அவசியமான
ஒரு அனுபவம், ஒரு பயிற்சி. டோன்ட் கிவ் அப், கீப் கோயிங். விட்டு விடாது, தொடர்ந்து செல். பொதுவா நமக்குள்ளே இருக்கிற சில குழந்தைத்தனமான சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. வயசானாலும், நடுத்தர வயது இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், இந்த குழந்தைத்தனமான எண்ணம் அல்லது செயல் நம்ம எல்லாத்துக்கிட்டே இருக்கும். வாக்கிங் போகணும் அப்படின்னு தீர்மானிப்போம். தீர்மானம் பண்ணின உடனே முதல்ல என்ன யோசிப்போம்? வீட்டுல ஷேர் பண்ணுவோம். ஷூ எல்லாம் பழசாகி போச்சு, அந்த ஷூ எல்லாம் போட்டனால் வாக்கிங் போக முடியாது, நல்ல ஒரு வாக்கிங் ஷூ வாங்கணும். ஓகே, அடுத்தது காலையில வாக்கிங் போகும்போது ஆர்டினரி பேண்ட் எல்லாம் போட்டு போக முடியாது, அந்த ட்ராக் சூட்டு அது வாங்கணும், காட்டன்ல வாங்கணும். ரைட், ஓகே, வாங்கியாச்சு. அடுத்தது காலையில எந்திரிச்சோடனே நல்ல ஹெல்த்தியா ட்ரிங்க்ஸ் குடிக்கணும். அதனால இனிமேல் நோ மோர் காஃபி, நோ மோர் டீ. அதனால காலையில எந்திரிச்சோடனே ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கணும், அருகம்புல் ஜூஸ் குடிக்கணும். இப்படி எல்லாம் தீர்மானம் பண்ணுவோம். தீர்மானம் பண்ணி அது எத்தனை நாளைக்கு ஓடும்? ஒரு வாரம் ஓடும். திடீர்னு காலையில மழை வந்துருச்சு அப்படின்னா, மழை வந்துருச்சு, தூரிட்டு இருக்கு, நனைஞ்சிருவோம், சளி பிடிச்சிக்கும், இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், டிராப். ஒரு நாள் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த நாள் என்ன செய்ய முடியாது, டைமுக்கு எந்திரிக்க முழிப்பு வரும். முழிப்பு வந்தா சரி இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய்க்குவோம். அப்படி என்ன ஆகும்? கண்டினியூட்டி இல்லாம டிஸ்கண்டினியூ ஆகிவிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும், நான் உட்பட. சரிதானா? இதை அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா, லெந்து காலம் ஆரம்பிக்கும் போது டெய்லி 4:30 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். டெய்லி ஒரு 5 அதிகாரம் அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த வருஷம் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியனா இருக்கணும். இப்படி நிறைய தீர்மானங்களை நம்ம எடுத்திருப்போம். அந்த தீர்மானம் எவ்வளவு தூரம் நம்மாலே கடைபிடிக்கப்பட்டது என்பதை நம்முடைய இதயம் அறியும். ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா போக போக அந்த ரோட கிராஸ் பண்ணும் போதே அந்த பிரியாணி வாசம் அடிச்ச உடனே நம்மை அறியாம அந்த கடைக்குள்ள அப்படியே போயிடுறோம் இல்லையா? இது ஒரு பெரிய சிக்கல் தான், நம்மளால முடியறது இல்லை. விருந்து வீட்டுக்கு போறோம், அவங்க நம்மளை கேட்காமயே நான்வெஜ் செஞ்சு வச்சிருப்பாங்க, நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருப்போம். அப்புறம் அங்க போய் எல்லாத்த ஐட்டத்தை பார்த்த உடனே சரி பரவாயில்ல, கஷ்டப்பட்டு செஞ்சிட்டீங்க, சரி பரவாயில்ல, அந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, ஊத்துங்க, இல்லையா? இதெல்லாம் நம்முடைய விசுவாச பயணத்துல, நம்முடைய அனுதின வாழ்க்கையில யதார்த்தமாக சந்திக்கிற பிரச்சனைகள். ஆரம்பம் தீர்மானம் எல்லாம் நல்லா இருந்துச்சு, என்ன பண்ண முடியல, we cannot hold it. அதை நம்மாலே பிடித்து கொள்ள முடியவில்லை, அதை தொடர முடியவில்லை. விசுவாச வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் வாழ வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். இப்படி அநேக தீர்மானங்களை எடுப்போம். ஆனால் அந்த தீர்மானத்தின் பாதையில நம்மால என்ன செய்ய முடியல, போக முடியல. டோன்ட் கிவ் அப், கீப் கோயிங். விட்டு விடாது, தொடர்ந்து செல். விட்டு விடாமல் தொடர்ந்து செல்லுகிற ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து தாவீதின் வாழ்க்கையிலிருந்து சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகத்தையும்
இந்த 25 நிமிடத்தில் நாம் பார்க்க போகிறோம் வேகமாக. சரியா? நீங்க வீட்டுல போய் இந்த 2 புத்தகத்தையும் வாசிக்க வேண்டும். நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் திருமறையிலே இருக்கிறதா? 1. As a son, David accepted his call to shepherd the flock of his father. தாவீது அவருடைய குடும்பத்திலே கடைசி மகன். மற்ற எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது தாவீதை அவருடைய தகப்பனார் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்க அனுப்புகிறார். அதுதான் அவர் கொடுக்கப்பட்ட முதல் ப்ராஜெக்ட் அல்லது முதல் வேலை. தாவீது அதை அப்படி என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். தாவீதுக்குரிய சிறப்பம்சம் என்னவென்றால், எந்த பணியை கொடுக்கிறோமோ அந்த பணியை எப்படி சிறப்பாக செய்வது என்பத ஒரு அற்புதமான ஒரு கிருபை தாவீதுக்குள்ளே இருந்தது இல்லையா? இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த துறையிலே கடவுள் என்னை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நான் என்னை என்ன செய்யணும்? சிறப்பானவனாக என்ன செய்யணும்? வெளிப்படுத்த அறிந்திருக்க வேண்டும் இல்லையா? ஒரு பள்ளியில ஆசிரியனாக இருந்தால் ஒரு சிறந்த ஆசிரியனாக என் பணியை செய்யணும். ஒரு மருத்துவத்துறையில இருந்தால் ஒரு சிறந்த சேவையை நான் செய்ய அறிந்திருக்க வேண்டும். ஒரு 2 வீலர் மெக்கானிக்கா இருந்தால் அவர் மாதிரி அந்த 2 வீலரை டக்குன்னு பார்த்தவங்க இதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு நல்லா சொல்லுவாரு. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில சிறப்பானவனாக என்ன செய்யணும்? செய்வதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். தாவீது அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமுடைய ஒரு மனிதன். எல்லாரும் சவுல் ராஜாவுடைய போர் வீரர்களா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் ஆடு மேய்க்கணும்? தாவீது நினைக்கல. He was in the wilderness. He was shepherding the flock. மேய்ப்பனாக வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்படி மேய்க்கிற போதுதான் தாவீது எதை அறிந்து கொள்ளுகிறான்? கர்த்தர் என் மேய்ப்பர். The Lord is my shepherd. வீட்டில் இருக்கும் போதல்ல, அரண்மனையில் இருக்கும் போதல்ல, when he was in the wilderness, David learned that God is my shepherd. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர் என்று தாவீது அறிந்து கொள்கிறான். தன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன செய்யல? விட்டு விடல. He was keep going. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியிலேயே போய்கொண்டே இருக்கிறான். இரண்டாவது, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சிறப்பாக செய்ய விரும்புகிறான். He want to do it best, the best. சிறப்பானதாய் செய்ய விரும்புகிறான். அவன் கையில் இருந்த ஆடுகள் பலுகி பெருகினது. ஆபத்து வந்தபோது சிறு பையனாகிய தாவீது சிங்கத்தையும் கரடையும் எதிர்த்து என்ன செய்கிறான்? போராடி ஆடுகளை காப்பாற்றுகிற ஒரு மனிதன். கடவுள் அந்த சிறு பிராயத்துல தாவீதை கடவுள் என்ன செய்கிறார்? பயிற்சி கொடுத்து உருவாக்கி கொண்டு இருக்கிறார். தாவீதுக்கு அப்ப தெரியாது, ஒரு காலத்துல இஸ்ரவேலின் மெய்ப்பனாக நான் இருக்க போகிறேன், ஆடுகளை பின்னே தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் இஸ்ரவேலின் ஜனங்களை மேய்க்க போகிறேன். He didn't know. But even then, when he was a shepherd, he was doing his best. சிறப்பானதை செய்து கொண்டு இருக்கிறார். அடுத்து சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வருகிறார். இவ்வளவுதான் பசங்களா? இல்லைங்க ஐயா, எனக்கு ஒரு இன்னொரு பையன் இருக்கான். எங்க இருக்கிறான்? வனாந்தரத்தில் இருக்கிறான். அவனை என்ன செய்யுங்க? வர சொல்லுங்க. தகவல் வருகிறது. தாவீது என்ன சொல்லல? வரமாட்டேன்னு சொல்லல. அப்பா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூப்பிடுகிறாங்க. There must be a purpose behind this call. இந்த அழைப்புக்கு பின்னு ஒரு நோக்கம் இருக்கிறது. சரி, அதை என்ன செய்யல? விட்டு விடல. Let us go further. விட்டு விடாமல் தொடர்ந்து செல்வோம். வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனோன்னு கடவுள் சாமுவேல்ட்ட சொல்லுகிறார், இவன் தான், இவனை என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. சாமுவேல் யாருன்னு தெரியாது, எதுக்கா வந்திருக்கான்னு தெரியாது. தைல குப்பி எடுத்து தைலத்தை எடுத்து அவன் தலையில ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த அபிஷேகத்துக்கு பின்னாக என்ன இருக்கிறது தெரியாது. ஆனால் தாவீது என்ன செய்கிறார்? அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். He was keep going. விட்டு விடாமல் தொடர்ந்து செல்லுகிறான். அதை தொடர்ந்து யுத்தம் நடக்கிற போர்க்களத்துக்கு அப்பா அனுப்புகிறார். நீ போய் உங்க அப்பா உங்க தம்பி அண்ணன் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வா. தாவீது கீழ்ப்படிந்து போகிறார்.
ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது யுத்த களத்துக்கு போகிறான். தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விடாமல் பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்? he was keep going, தொடர்கிறார். அங்க போய் பார்த்தா கோலியாத் இஸ்ரவேல் மக்களுக்கு சவால் விட்டு பேசிக் கொண்டிருக்கிறான். இதை எல்லாரும் கேட்டு பயந்து ஓடும்போது தாவீது நினைக்கிறான், இது கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. என் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறானே, எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டு போகிறார்களே, நான் அப்படி இருக்க முடியாது. தாவீது உடனே செயலாற்ற ஆரம்பிக்கிறான். சபல் இடத்துல போய் சொல்லப்படுகிறது. சபல் சொல்லுகிறார், நீ என்ன செய், அவன் எல்லாம் சண்டைக்கு போக முடியாது, அவன் பெரிய யுத்த வீரன். தாவீது சொல்லுகிறார், இல்லையா, நான் வனாந்தரத்துல சிங்கத்தோடையும் கரடிகளோடையும் போராடி அவைகளை கொன்று என் ஆடுகளை காப்பாற்றி இருக்கிறேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் நான் போகிறேன். என்ன செய்கிறான்? சரியான கற்களை பொறுக்கி எடுத்து 5 கற்களை எடுத்துக்கொண்டு கவனை சுமந்து கொண்டு பெலிஸ்தியனுக்கு எதிராக போகிறான். தனக்கு கிடைத்த வாய்ப்பை என்ன செய்யல? விட்டு விடல. he was keep going, விட்டு விடாமல் தொடர்ந்து செல்லுகிறான். கல்லை சுழற்றி வீசுகிறான். பெலிஸ்தியன் மாண்டு போகிறான். பெலிஸ்தியன் மரணத்துக்கு பிறகு சவுல் வாக்கு கொடுத்தபடி இப்ப எங்க போறாரு? தாவீது அரண்மனைக்கு போகிறான். 2 ஆசீர்வாதங்கள் அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒன்று, தாவீதின் அரண்மனையில, சவுலின் அரண்மனையில சவுலின் மகளை திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. அது ஒன்று. இரண்டாவது, சவுலின் மேல் இருந்த ஆவியானவர் நீங்கி போகிறார். பொல்லாதவனையே ஆவி ஆட்கொள்ளுகிறது. தாவீது கொடுக்கப்பட்ட வேலை கிண்ணறம் வாசிக்க வேண்டும். அடுத்தது, தாவீது சவுலுக்கு ஆயுததாரியாக இருக்கிறான். இந்த காலகட்டத்தில் என் மேலே அபிஷேகம் இருக்கிறது, இந்த ஆளு இனி யார் கிடையாது, ராஜா இல்ல, நான் தானே ராஜா. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணும் போது, இந்த காலகட்டத்தில் நீ ராஜாவாக ஆக போகிறாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. There was no time duration given to David to assume the monarch. மன்னராக இஸ்ரவேலில் அதை பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை தாவீதுக்கு என்ன செய்யல? கொடுக்கப்படவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? David has to wait until assume the position as the king of Israel. இஸ்ரவேலின் அரசனாக அவர் அமருகிறதற்கு என்ன செய்யணும்? காத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற வேளையில் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடத்துல உட்கார வைப்பார். ஆகவே தாவீது என்ன செய்கிறார்? விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். மக்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்ப தாவீதின் மேலே சவுலுக்கு பொறாமை, கோபம். தாவீதை கொல்லுவதற்கு அவர் என்ன செய்கிறார்? முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். இந்த முயற்சிகளை மேற்கொள்ளுகிற போதெல்லாம் தாவீதின் மனதில் என்ன வரல? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, இந்த ஆளுக்கு எதுக்கு நான் கிண்ணற வாசிக்கணும்? இந்த ஆளுக்கு எதுக்கு நான் ஆயுதங்களை தூக்கிட்டு போகணும்? இவரை விட நான் மேலான ஆளு. இந்த எண்ணம் வரல. தாவீது தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தொடர்ந்து என்ன செய்கிறான்? போய்கொண்டே இருக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை விட்டு விடாதபடிக்கு அதை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு அரண்மனையிலேயே பல முறை முயற்சி செய்கிறார். அந்த முயற்சிகளில் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். தன் ஜீவன் காப்பாற்றப்படும் போதெல்லாம் தாவீதின் மனதில் என்ன எண்ணம் இருந்திருக்கும்? கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கும் என் ஜீவன் என்ன செய்திருக்கிறார்? காப்பாற்றி இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் காட்டுகிற வழியில நான் என்ன செய்யணும்? தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நான் தொடர்ந்து கர்த்தர் காட்டுகிற வழியில ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக தாவீது என்ன செய்கிறான்? தன் விசுவாசத்தை விட்டு விடல. இவ்வளவு ஆபத்து இருக்கு, என்னைக்கு வேணாலும் மரணம் இருக்கும். மரணத்துக்கும் எனக்கும் இடையில
ஒரு அடி மட்டும் தான் இருக்கு, தாவீதுக்கு தெரியுது. ஆனாலும் என்ன செய்யல? he never gave up, விட்டு விடல. he was continuing, அவர் போய்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டம் வருது, இனி அரண்மனையில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அரண்மனை விட்டு வெளியேறி வனாந்தரத்துக்கு போகிறார். அவனோடு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரமும் தாவீது ஒவ்வொரு இடத்தை விட்டு அவர் நகர்ந்து கொண்டே இருப்பதை பார்க்கலாம். ஒரு இடத்துல தங்கி இருப்பாரு, அப்போ ஒரு பிரச்சனை வரும், உடனே அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு என்ன செய்வாரு, மைக்ரேட் ஆகி அங்கே போய்கொண்டே இருப்பார். அப்போ ஒவ்வொரு இடத்தில் தங்கி இருக்கும் போதும் டேவிட் என்கவுண்டர்ட் many issues, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும், தகவல் வரும், சவுல் உன்னை தேடிட்டு வந்துகிட்டு இருக்காரு, இது உனக்கு பாதுகாப்பான இடம் இல்ல, ஓடி போயிரு. உடனே காத் ராஜா இடத்துல ஓடி போவார், உடனே பெலிஸ்திய ராஜா இடத்துல ஓடி போவார். இப்படி இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார். தன் உயிருக்கு என்ன இல்ல, உத்தரவாதம் இல்லை. ஆனால் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை விட்டு விடாமல், என்னை அழைத்த கடவுள் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் என்ன செய்யல, மாறவே இல்லை. பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தாவீது என்ன செய்கிறார், விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இதற்கு இடையில எத்தனையோ விதமான யுத்தங்கள் வருகிறது. அந்த யுத்தங்களை முன்னின்று நடத்தி வெற்றியை தாவீது பெற்றுக் கொள்ளுகிறார். ஒரு சூழ்நிலையில அமலேக்கியர் தாவீதும் அவனுடைய வீரர்களும் இல்லாத போது வந்து தாவீதுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் அங்க இருக்கிற எல்லாரையும் சிறைபிடித்துட்டு செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் திரும்ப வர்றாங்க. இங்க பார்த்தா அவங்க தங்கியிருந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கு, தீக்கிரையாக கிடக்கிறது, ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. அப்ப கூட இருக்கிற மக்கள், ஆண்கள் எல்லாம் தாவீதை பார்த்து சொல்றாங்க, எல்லாம் உன்னாலதாயா, உனக்கு பின்னாடி நாங்க வந்தோம் பாருங்க, எங்களை சொல்லணும், உன்னால இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்து நிற்கிறோம், நாங்கள் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி தங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும் இயலாமையும் தாவீதின் மேலே திருப்பி தாவீதை கல்லெறிவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த பகுதியில் வசனம் சொல்லுகிறது, தாவீது சத்தமிட்டு அழுதான், அழுவதற்கு பலன் இல்லாமல் தாவீது அழுதான். அந்த வசனம் முடியும் போது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறான். பிரச்சனைகள் வருகிற போது எனக்கு ஏண்டாது, விட்டுட்டு போயிடுவோம், அப்படி தாவீது நினைக்கல. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்தை தாவீதிடத்திலே பார்க்கிறோம் இல்லையா? டோன்ட் கிவ் அப், கீப் கோயிங், விட்டு விடாத, தொடர்ந்து செல். ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறேன், ஆண்டவரே, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் எல்லாவற்றையும் நான் பிடித்துக் கொள்வேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ, பிடித்துக் கொள்ளுவாய். அமலேக்கரை தொடர்ந்து போகிறான், முறியடிக்கிறான், திரளான செல்வங்களோடு தன் மனைவி பிள்ளைகளோடு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு மகிழ்ச்சியாய் திரும்பி வருகிறான். விட்டு விடாதே, தொடர்ந்து செல். தாவீது விட்டு விடவே இல்லை, தொடர்ந்து செல்லுகிறான். அடுத்து தாவீது இஸ்ரவேலின் மேல அரசனாக அரியணையிலே அமருகிறான். அப்படி அமருகிற போது அவனுக்கு ஒரு சிக்கல் வருகிறது. பத்சேபாளை பார்க்கிறான், பாவத்திலே விழுந்து போகிறான். கள்ளத்தனமாக உரியாவை போர் முனையில திட்டமிட்டு சதி செய்து கொன்று உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை அபகரித்துக் கொள்ளுகிறான். அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே கர்த்தருடைய ஊழியக்காரன் நாத்தான் வந்து சொல்லுகிறான், ஒரு கதையை சொல்லி அதன் முடிவில் சொல்றார், அவருக்கு இருந்தது ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆடு அந்த எஜமானுடைய மடியில அவங்க பிள்ளை போல இருந்துச்சு. ஆனா இந்த ஆள் என்ன பண்ணா, வீட்டுக்கு
ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. அந்த விருந்தாளி வந்த போது அவன் வீட்டுல ஏகப்பட்ட ஆடு இருக்கு. அது எல்லாம் விட்டுட்டு அந்த மனிதன் வைத்திருந்த அந்த ஒரே ஒரு செல்ல ஆட்டுக்குட்டி எடுத்து அடிச்சு அவனுக்கு விருந்து கொடுத்தான். தாவீது he was so furious, பயங்கர கோபம் வந்துருச்சு. அவன் மரணத்துக்கு பாத்திரன், அவனை உடனே சாகடிக்கணும். யார் அந்த மனுஷன்? நாத்தான் பதில் சொல்லுகிறான், நீயே அந்த மனுஷன். You are that person, நீ தான் அந்த மனுஷன். சொன்ன உடனே தாவீது அப்படியே ஆண்டவருடைய பாதத்துல தன்னை அர்ப்பணிக்கிறான். He was surrendered himself totally before the Lord's feet. கர்த்தருடைய பாதத்துல முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறான். உணவு உண்ணாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறான். அதுதான் 51வது சங்கீதம். மனம் திரும்புகிறான். கர்த்தருடைய பாவத்தை மன்னித்தார். கர்த்தர் திரும்பவுமாக தாவீதை ஏற்றுக்கொள்ளுகிறான். பாவம் செய்வது இயல்பு, ஆனால் பாவத்திலேயே விழுந்து கிடப்பது விசுவாசிக்கு இயல்பு அல்ல. பாவம் செய்ய வழி இல்லாம பாவம் செய்ய வேண்டிய சூழல் வரலாம், ஆனால் பாவத்திலேயே என்ன செய்யக்கூடாது? விழுந்து விடக்கூடாது. He didn't give up. He was keep going. விட்டு விடல. ஐயோ பாவத்தில் விழுந்துட்டேனே, இனி அவ்வளவுதான் இல்ல. மனம் திரும்பி ஆண்டவரத்துல வருகிறான். திரும்பவுமாக தன் வாழ்க்கையை தொடருகிறான். அடுத்து 2 சாமுவேல் புத்தகம் நிறைவடைகிற போது தாவீது மனதில் ஒரு சின்ன ஆசை வருது. என்ன ஆசை? நான் எவ்வளவு பெரிய ராஜா, என்னுடைய ஆளுகையில எத்தனை தேசங்கள் இருக்கு, என் ஆளுகையின் கீழே எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். தன்னுடைய ஆட்களை அனுப்பி சென்சஸ் எடுத்துட்டு வா என்று அனுப்புகிறார். அவருடைய படைத்தலைவன் வந்து சொல்லுகிறார், ராஜாவே வேண்டாம், இதை செய்ய வேண்டாம். தாவீது கேட்கல. விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதை அழைக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக நீ பாவம் செய்தாய், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் என்ன செய்திருக்கிறேன்? ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறேன். இது உன்னால் உண்டானது இல்ல. I made you to be the king of Israel. நான் தான் இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவாக உயர்த்தினேன். அப்படி இருக்கும்போது நீ உன்னை குறித்து என்ன செய்ய முடியாது? பெருமை பாராட்டுவதற்கு அங்க என்ன கிடையாது? இடமே இல்லை. அப்ப தாவீது ஆண்டவருக்கு முன்பாக விழுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு தண்டனையை கொடுக்கிறார். ஜனங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கும் போது தாவீது ஆண்டவரிடத்துல போய் விழுந்து கேட்கிறான், ஆண்டவரே, தவறு செய்தவன் நான் தான் ஏன் தப்பு பண்ணேன்? இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஜனங்கள் என்னையா பண்ணாங்க? அவங்கள விட்டுருங்கய்யா, என்ன கொன்று போடுங்க. நான் தானே தப்பு பண்ணேன், தண்டனை எனக்கு தனியா கொடுக்கணும். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உருவின பட்டணத்தோடு தூதன் இருக்கிறதை பார்த்து ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல சர்வாங்க தகன பலியிடு. அங்கே போய் அந்த அர்னோன் இடத்துல அந்த களத்தை விலைக்கு வாங்கி அங்கே கர்த்தருக்கு என்று பலி செலுத்துகிறார். அப்ப தாவீதுக்கு தெரியாது, தான் பலி செலுத்துகிற இடம்தான் தன் மகன் தேவாலயத்தை கட்டுவதற்காக தெரிந்தெடுத்த இடம் என்று தாவீதுக்கு தெரியாது. He was keep going. தனக்கு கொடுக்கப்பட்ட உயர்வுகளின் மத்தியில, சோதனைகளுக்கு மத்தியில விட்டுவிடாமல் தொடர்ந்து ஓடுகிற ஒரு அற்புதமான தன்மை தாவீதிடத்துல இருந்தது. அடுத்து தாவீது அரண்மனையில தூங்கி கொண்டிருக்கிறான். தூங்கி கொண்டிருக்கும் போது தாவீதின் மனதில் ஒரு ஆசை வருகிறது. நான் ஆடுகளின் பின்னாக தெரிந்து கொண்டிருந்தவன், என்னை ஆண்டவர் அழைத்து இந்த சமஸ்த இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக வைத்திருக்கிறார். நான் அரண்மனையில கேதுரு மர கட்டில படுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பெட்டியும் திரைசீலைக்கு பின்னாக இருக்கிறது. ஆகவே நான் கர்த்தருக்காக இந்த உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக ஒரு தேவாலயத்தை கட்டுவேன். நாத்தான் சொல்லுகிறார், உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி எல்லாம் செய். ஆனால் ஆண்டவர் நாத்தானை அழைத்து சொல்லுகிறார், நோ, தாவீது ஆலயத்தை கட்டப் போவதில்லை. அவன் கைகள் எல்லாம் இரத்தக்கரையினாலே நிறைந்திருக்கிறது. ஆனால் தாவீதுடைய விருப்பம் எனக்கு பிடித்திருக்கிறது. தாவீது கோவிலை கட்ட மாட்டான்,
அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய அவருடைய குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுவார். தாவீது சோர்ந்து போகல. நான் தானே ஆசைப்பட்டேன், நான் தானே ஆண்டவர் இருதயத்துக்கு பிரியமானவன், என்னை விட்டுட்டு என்னைக்கோ என் பையன் கட்ட போறான்னு சொல்றாரே நினைக்கல, சோர்ந்து போகல, விட்டு விடல. தாவீது என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக எல்லா விதமான ஆரம்ப கட்ட முயற்சிகளை எல்லாம் தாவீது தான் செய்கிறான். He only planned the temple of God. கர்த்தருடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தாவீது என்ன செய்கிறார்? திட்டமிடுகிறார். அந்த ஆலயத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அதை முதலிலே தாவீது கொடுக்கிறான். அடுத்து கர்த்தருடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறான். நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து செல்வத்திலிருந்து இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக கொடுத்திருக்கிறேன். வாட் அபவுட் யூ? நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள்? வாய்ப்பு தனக்கு இல்ல, வாய்ப்பு தன் பகனுக்கு. தாவீது என்ன செய்யல? விட்டு விடவே இல்லை. என்ன செய்கிறார்? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். நான் யாருக்காக செய்கிறேன்? என் ஆண்டவருக்காக செய்கிறேன். டோன்ட் கிவ் அப், கீப் கோயிங். விட்டு விடாது, தொடர்ந்து சென்று கொண்டே இரு. தன் வாழ்வுடைய கடைசி நிமிடம் பற்றியும் தாவீது கடவுள் தனக்கு கொடுத்த அழைப்பின் நோக்கத்தை சலிப்போடும் சங்கடத்தோடும் தாவீது என்ன செய்யல? செய்யவே இல்லை. தாவீது தன் முதல் அழைப்பில் இருந்து மரண பரியந்தமும் கடவுள் தனக்கு கொடுத்த பணிகளை உற்சாகத்தோடு முழு மனதோடு செய்து என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஆகையினாலே தான் அதற்கு தாவீதுக்கு பிறகு வந்த எல்லா ராஜாக்களும் தாவீதை வைத்து அடையாளம் காணப்பட்டார்கள். அவருடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதை போல இல்ல. அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல செம்மையானவைகளை செய்யல. அவன் தன் தகப்பனுடைய தாவீதை போல உண்மையாய் நடந்து கொள்ளவில்லை. எந்த ராஜா வந்தாலும் ரெஃபரன்ஸ் யாரு? தாவீது. தாவீதை போல இல்லைங்க. சரி, ராஜாக்கள் காலம் தான் முடிஞ்சு போச்சு. முதல் திருச்சபை உருவாகும் போது ஸ்தேவான் ஒரு பெரிய அருளுரையை கொடுக்கிறார். அந்த அருளுரையில தாவீதை பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் சவுலை தள்ளி தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீதை ஏற்படுத்தினார். பேதுரு முதல் செய்தியை கொடுக்கும் போது தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்படி தாவீதினுடைய இந்த பெயர் இந்த அளவும் எப்படி இருக்கு? இட் இஸ் an active name இல்லையா? செயல்பட்டு கொண்டே இருக்கிற அற்புதமான ஒரு பெயர். செய்தியின் நிறைவுக்கு நான் வருகிறேன். What are the secrets of David to get along with God and keep going in God's way? கடவுளோடு சேர்ந்து கடவுள் காட்டுகிற பாதையில பயணிப்பதற்கு தாவீதினிடத்தில் இருந்த ரகசியம் என்ன? ஒன்று, David learned to rely on God all the time. எல்லா நேரத்திலும் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற ஒரு விசுவாச பயிற்சி தாவீதுக்குள்ள இருந்தது. தன்னை அல்ல, தன்னுடைய அறிவை அல்ல, தன்னுடைய ஞானத்தை அல்ல, தன்னுடைய போர் திறமைகளை அல்ல, கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்கிற அனுபவம். whether it is a joyful time or a crisis, அது மகிழ்ச்சியான தருணமாய் இருந்தாலும் சிக்கல் நிறைந்த சூழலாய் இருந்தாலும் தாவீது என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். இரண்டாவது, David learned to comfort and console himself within the hands of God. பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே தன்னுடைய அடைக்கலத்தையும் சமாதானத்தையும் கண்டுகொள்ளுகிற அனுபவம் தாவீதின் இடத்துல இருந்தது. அங்க போலாமா, இங்க போலாமா, அவன்கிட்ட பேசலாமா? இல்ல, கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? என் ஆறுதலை, நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளுவேன். நிறைவாக, David learned to find strength in the Lord his God. தாவீது என்ன செய்கிறான்? சோர்ந்து போகும்போது, உடைந்து போகும்போது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்கிறான்? திடப்படுத்திக் கொள்ளுகிறான். எனக்கு அன்பான சகோதரர்கள், சகோதரிகளே, விசுவாச வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. அதை விட்டு விடாமல் தொடர்ந்து செல்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பவுல்
அந்த அனுபவத்தை பிலிப்பியருக்கு சொல்லுகிறான். அதை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்லி நான் என்ன செய்யல, நினைக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து எனக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஆசையாய் தொடருகிறேன். அந்த இலக்கை நோக்கி எப்படி போறேன்? ஆசையாய் தொடருகிறேன். திங்கட்கிழமை கடைசி வாரம் மற்றும் ஒரு புதிய செய்தி தொடரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆண்டவருடைய நிறைவான அருளும் ஆசையும் நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். எழுந்து நின்று